எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வாரம் என்ன காய்கறிகள் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதை சனிக்கிழமையே வாங்கிட்டேங்க. ஆனால் இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லாதனால ரொம்ப லேட்டாக போடுறதுக்காக சாரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க. அப்புறம் பீன்ஸ் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். கேரட் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ எங்கள் ஊரில் சந்தை போடுவாங்க, சனிக்கிழமை போடுவாங்க. நாங்கள் அங்கே தான் வாங்கிக்குவோம். அதுக்கப்புறமா பச்சை மிளகா வாங்கியிருக்கேங்க. இது 10 ரூபா தான். நிறைய பச்சை மிளகா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமா வெள்ளை பூசணிக்காய் வாங்கியிருக்கேன். இது ஒரு பீஸ் 10 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. பாவக்காய் சின்ன சின்ன சைஸில் இருந்துச்சு. இதுவுமே 10 ரூபா தாங்க. அதுக்கப்புறமா சுண்டைக்காய் வாங்கியிருக்கேங்க. இது 10 ரூபா தான். அதுக்கப்புறம் தேங்காய் வாங்கியிருக்கேன். இது 10 ரூபா தான் ஒரு தேங்காய். 2 தேங்காய் வாங்கியிருக்கேன். ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி ஒரு தேங்காய் இருக்குது, ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மூடி இருக்குது. அதனால் இது மட்டும் போதும்னு வாங்கியிருக்கேன். வாழைத்தண்டு 10 ரூபா தான். ஸோ வாழைத்தண்டு ஒன்று வாங்கியிருக்கேங்க. இந்த சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கும் போது நமக்கு கொஞ்சம் வயிறு கூலிங்காக இருக்கும், அதுக்காகத்தான். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வாங்கியிருக்கேன். ஸோ இது 20 ரூபாங்க. அடுத்ததாக தக்காளி வாங்கியிருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா இது கிலோ கணக்கில் வாங்காமல் கூடையில் வச்சுருந்தாங்க, அதில் வாங்கியிருந்தேன். ஸோ 2 கூட சேர்த்து 20 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க, அதை வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி பூண்டு வாங்கியிருக்கேன். பூண்டு விலை கம்மியாக இருக்குது. யாராவது பூண்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வாங்கிக்கோங்க. அரை கிலோ 90 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கியிருக்கேங்க. காய்கறி போக அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கியிருக்கேங்க. இது கற்பூரவள்ளி பழம் வாங்கியிருக்கேன். இது 20 ரூபா தாங்க. கொஞ்சம் கனிஞ்ச மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம ரெகுலராக வாங்குறதுனால அந்த அண்ணா கொஞ்சம் சேர்த்து தருவாங்க. அதுக்கப்புறமா கருப்பு திராட்சை, இது சீட்லெஸ் திராட்சைங்க. இது 1/4 கிலோ 40 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பாப்பா டிஃபன் பாக்ஸுக்கு, ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு போட்டு கொடுக்குறதுக்காக வாங்கியிருந்தேன். அடுத்ததாக இந்த க்ரீன் கலர் திராட்சை வாங்கியிருந்தேன். இது 20 ரூபா தான் 1/4 கிலோ. அடுத்தது மாதுளம்பழம் வாங்கியிருந்தேன். மாதுளம்பழம் 140 ரூபா கிலோ. நான் அரை கிலோ வாங்கியிருந்தேன். ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும் 130 ருபீஸ் ஆச்சுங்க. அதுக்கப்புறமா கீரை வாங்கியிருக்கேன், சுக்குட்டி கீரை. இது ஒரு கட்டு 20 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த வெயில் டைமுக்கு வயிற்றில் புண்ணெல்லாம் போகிறதுக்காக இது வாங்கியிருக்கேன். அடுத்ததாக புதுசாக ஒரு ஐட்டம் விற்றுட்ருந்தாங்க, அதுவும் வாங்கிட்டேன். ரோஸ் மில்க் எசன்ஸ் தாங்க. வெயில் காலத்தில் எப்படியுமே நம்ம வீட்டில் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக ட்ரிங்க்ஸ் எல்லாம் செஞ்சு குடிப்போம் இல்லைங்களா. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால தான் வாங்கியிருக்கேங்க. இதோட ப்ரைஸ் 39 போட்டிருந்துச்சு. ஆனால் அவங்க 30 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ இதுவும் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த வாரம் எங்கள் வீட்டோட மீல் பிளான் கொடுத்துருக்கேன். இது பெருசாவெல்லாம் இம்ப்ரெஸிங்காக இருக்காது. எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணிக்கிற சிம்பிளான சாப்பாடு ரெசிபி எல்லாம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். மண்டே சாதமும் நரிப்பயிறு கடையிலும் சுக்குட்டிக்கீரை பொரியலும். மதியத்துக்கும் அதே தாங்க. நைட்டுக்கு சேமியா பண்ணிக்குவோம். அடுத்ததாக டியூஸ்டே பூசணிக்காய் மோர் குழம்பு, கத்திரிக்காய் பொரியலும். காலையிலத்துக்கு மதியத்துக்கும் அதே தாங்க. நைட்டுக்கு மட்டும் உப்புமா போட்டிருக்கேன். அடுத்ததாக வெட்னஸ்டே சாதமும் ப்ளெயின் சாம்பாரும், அதுக்கு பாவக்காய் பொரியலும், முட்டை வேக வச்சும் அதுவே நாங்கள் காலையிலத்துக்கும் மதியானத்துக்கும் எடுத்துக்குவோம். நைட்டுக்கு வெஜ் பிரியாணியும் தயிர் பச்சடியும். தேர்ஸ்டே சாதமும் ராஜ்மா குருமா மசாலாவும் வாழைத்தண்டு பொரியலும். மதியத்துக்கும் அதே தாங்க. நைட்டுக்கு மட்டும் சப்பாத்தி வெஜ் குருமா வச்சுக்குவோம். ஃப்ரைடே இட்லி தக்காளி குழம்புங்க. அதாவது தேர்ஸ்டே மாவு அரைச்சிருவேன். அதுக்கப்புறமா ஃப்ரைடேலேருந்து நமக்கு தோசை இட்லின்னு நம்ம மெனுவில் வந்துடும். ஸோ மதியத்துக்கு சாதமும் சேம் அதே தக்காளி குழம்பு, அது கூட கேரட் பீன்ஸ் பொரியலும் வச்சு சாப்பிட்டுக்குவோம். நைட்டுக்கு தோசையும் தக்காளி பஜ்ஜியும் பண்ணிக்குவோம். தக்காளி கத்திரிக்காய் போட்டு கோயம்புத்தூர் ஸ்டைலில் பண்ணுற ஒரு பஜ்ஜி இருக்குது, அது செஞ்சுக்குவோம். சாட்டர்டே தோசையும் கடலை குழம்பு வச்சுக்குவோங்க. மதியத்துக்கு சாதமும் அது சேம் அதே கடலை குழம்பு சோயாபீன் சில்லியும் போட்டுக்குவோம். அப்புறம் நைட்டுக்கு தோசையும் சேம் அந்த கடலை குழம்பு பேலன்ஸ் இருக்கிறது வச்சுட்டு பத்தலைன்னா கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிக்குவோம். இவ்வளோ தாங்க எங்களோட சிம்பிளான மெனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.